ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ முருகப்பெருமானின் பிரதான ஸ்தலங்களான அறுபடை வீடுகளை பற்றி நமக்கு தெரியும். ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கு. இந்த வீடியோவில் அறுபடை வீடுகள் எப்படி உருவானது, அறுபடை வீட்டிற்கும் புராண வரலாற்று பின்னணியில் முருகப்பெருமான் நடத்திய பல சுவாரஸ்யமான திருவிளையாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் முதமுறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் கந்த புராணத்தின்படி சிவபெருமானோட 3வது நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அக்னி ஜுவாலைகள் சரவண பொய்கையாற்றில் விழுந்து அசுரர்களை வதம் செய்வதற்காகவே 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 6 பேரும் 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட வளரப்படுறாங்க. பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் போது ஆறுமுகன் எனும் முருகன் உருவாகிறாரு. முருகன்கிற பெயருக்கு பொருளே அழகு, இளமைதான். இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி பார்க்கலாம். முருகன் சுப்பிரமணியர் ஆன பிறகு திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு பரிசா இந்திரன் அவரோட புதல்வி தெய்வானியை திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. அதனால முருகன் பெருமான் இங்கே திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. இங்கே முருகன் கோயில் உள்ள குன்று சிவலிங்கம் வடிவில் அமைஞ்சிருக்கு. பரம்பொருளான சிவபெருமானே லிங்க வடிவத்தில் குன்றா இருக்கிறதால பரம்குன்றநாதர் என்ற பெயரோட திரு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை வடக்கு திசையில் இருந்து பார்க்கும்போது கைலாய மலை மாதிரியும், கிழக்கு திசையில் இருந்து பார்க்கும்போது பெரும் பாறையாகவும், தெற்கிலிருந்து பார்க்கும்போது பெரிய யானை படுத்திருப்பது போலவும், மேற்கிலிருந்து கிழக்கு பார்க்கும்போது பெரிய சிவலிங்க வடிவமாக காட்சி கொடுக்குது. இந்த திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் இருக்குது. சிவபார்வதி கிட்ட வரம் வாங்கி இந்த உலகத்தை கொடுமைப்படுத்திட்டு வந்த சூரபத்மனை அழிக்க முருகன் அவரோட சேனை படைகளோடு தங்கியிருந்த 2ஆம் படை வீடு தான் திருச்செந்தூர். முருகனோட அவதார நோக்கமே சூரபத்மனையும் அவனோட சகோதரர்களையும் வதம் செய்கிறது தான். தேவர்கள் இனத்தையே அடிமைப்படுத்தி வந்த சூரபத்மன் தேவர்கள் இனத்தையே அழிச்சிடணும், அதுலேயும் தேவர்களோட குருவான வியாழ பகவான் கிடைச்சா அவர் கதையே முடிச்சிடணும்னு இருந்திருக்கிறாரு. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம்னு சொல்லுவாங்க. சூரபத்மனை முருகனால் அவ்வளவு சாதாரணமாக வதம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட முருகனோட அம்மா பார்வதி தேவி சக்தி வாய்ந்த வைரவேலை உருவாக்கி முருகனுக்கு கொடுத்தனுப்பியிருக்காரு. ஆதிசக்தியான தன்னோட அம்மா கிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு முருகர் போருக்கு புறப்பட்டார். 6 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கடுமையான போர் நடக்குது. 2 பக்கமும் பல வீரர்கள் தாக்கப்படுறாங்க. சூரபத்மனால முருகனோட தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பிச்சு ஒரு மாமரமாக மாறி அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறார். அப்போ முருகன் அவங்க அம்மா கொடுத்த சக்தி வாய்ந்த வேலால் அந்த மாமரத்தை தாக்கி சூரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றுவார். சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு வைரவேல் கொண்டு வதம் செஞ்ச நாள் தான் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம்னு சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். அசுரனை வதம் செஞ்சு வெற்றி அடைந்ததால் தேவேந்திரன் அவருடைய மகள் தெய்வானை திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். திருச்செந்தூர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனிமலை இங்கே முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. எதனாலனா நாரதர் ஞான பழத்தை கொண்டு வந்து பார்வதி தேவி கிட்ட கொடுத்து முருகனுக்கும் விநாயகருக்கும் கொடுக்க சொல்லுவார். பழத்தை 2ஆக பிரித்தா அதோட மகிமை போயிடும்னு உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம்னு சொல்லிடுறாங்க. முருகன் தன்னோட வாகனமான மயில் மேலே ஏறி உலகத்தை சுற்றி வராரு. விநாயகர் ஸ்மார்ட்டா அம்மையப்பன் தான் உலகம்னு சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கிடுவார். நாரதர் கொடுத்த ஒரு பழத்தினால அம்மையப்பன் மேலே கோச்சிக்கிட்டு முருகன் பழனிமலைக்கு வந்து தங்கிடுறாரு. சிவனும் பார்வதியும் வந்து முருகனை சமாதானம் படுத்தி ஞானப்பழமான உனக்கு எதுக்காக இன்னொரு பழம்னு சொல்லி சமாதானம் செஞ்சு முருகனை பழம்னி என்பதால் இந்த இடத்திற்கு பழனிங்கிற பெயர் வந்திருக்கு. பழனியில் இருக்கும் முருகன் சிலை போகர் என்கிற முனிவரால் நவபாஷாணத்தால் செய்யப்பட்டிருக்கு. போகர் அப்படிப்பட்ட ஒரு சிலையை செய்ய சொல்லி உத்தரவிட்டதே முருகப்பெருமான் தான்னு சொல்கிறாங்க. போகரை பற்றியும் பழனிமலை சிலையை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பழனியில் தான் முதலாக பக்தர்கள் அவர்களோட வேண்டுதல்களை காவடி எடுக்கிறதுக்காகவும் பால்குடம் எடுக்கிறதுக்காகவும் நேற்றிக்கடனாக செலுத்துகிறாங்க. ஒருமுறை அகத்திய முனிவர் அவரோட இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளை எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சிருக்கிறாரு. தன்னோட சேவகனான இடும்பன் கிட்ட மலைகளை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. இடும்பனும் 2 மலைகளையும் தோல் மேலே காவடி மாதிரி தூக்கிட்டு போயிருந்திருக்காரு. கைலாயத்தில் இருந்து கோச்சிக்கிட்டு முருகன் சிவகிரி மலை மேலே ஏறின பிறகு இடும்பனால் மலையை தூக்க முடியாமல் போனதும் இடும்பனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டையில் முருகன் இடும்பனை வென்று தன்னோட பக்தராக எடுத்துக்குவார். இடும்பனை பின்பற்றி மற்ற பக்தர்களும் காவடி எடுத்து முருகனுக்கு செலுத்துவது இங்கு ஒரு ஐதீகம். பழனி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு முருகனுக்கு பேர் வந்த ஸ்தலம் இதுதான். தன்னோட தந்தை சிவபெருமானுக்கு முருகன் பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் சிவபெருமான் பார்க்க கைலாயத்திற்கு எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க. முருகனையும் நலம் விசாரிச்சுட்டு தான் சிவபெருமானை பார்க்க போயிருக்காங்க. அப்போது அங்கே வந்த பிரம்மதேவர் மட்டும் முருகனை கண்டுக்காமல் போனார்.
முருகனுக்கு கோபம் வந்து பிரம்மதேவரை கூப்பிட்டு பிரம்மதேவரும் ஓம்னு தொடங்கியிருக்காரு. நிறுத்துங்க, முதல்ல ஓம்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காரு. பிரணவத்தோட பொருளே தெரியாமல் எப்படி நீங்கள் படைப்பு தொழிலை செய்ய முடியும்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கே தெரியாத பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு சொல் என்று கேட்டுக்கொண்டார். தகப்பனுக்கு முருகன் உபதேசம் செஞ்ச 4ஆம் படை வீடு தான் சுவாமிமலை. முருகனை குருவா ஏற்று சிவன் தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம்தான் சுவாமிமலை. அதனால இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் இன்னொரு பேரும் இருக்கு. முருகப்பெருமான் வலது கரத்தில் தண்டாயத்தோடும் இடது கையில் தொடையில் வைத்துக்கொண்டும் யோக நிலையில் குருவா நின்று கோலத்தில் 6 அடி உயரத்தில் காட்சி கொடுக்குறாரு. சுவாமிமலை தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்குது. அடுத்து தமிழகத்தின் வடக்கு எல்லையில் இருக்கும் முருகனின் 5ஆம் படை வீடான் திருத்தணி. திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செஞ்ச முருகன் திருத்தணிக்கு போய் அவரோட கோபத்தை தணிச்சார். அதனால் அந்த ஊருக்கு தணிகை என்கிற பேரும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகன் தன்னோட கிரியாசக்தியான வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனோட உதவியோடு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட இடமும் திருத்தணி தான். திருத்தணி தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. கடைசியாக அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான அழகர் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய பழமுதிர் சோலை. இங்கே தான் ஔவையார் பாடிக்கிட்டு முருகனை சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்காரு. அந்த ஞானத்தை பார்த்த ஔவையார் பாட்டி, நீ சாதாரண மானிடராக இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே முருகன் அவரோட சுய உருவத்துக்கு வந்திருக்கிறார். உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி, அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்றும் மெய்யறிவையும் உணர வேண்டுங்கிறத சுட்டி பயணம் வந்து ஔவை பாட்டிக்கு தன்னோட திருவிளையாடல் மூலமாக முருகன் உணர வச்சிருக்கிறாரு. இவ்வாறு அறுபடை வீடுகள் முருகன் அருளின் அடையாளங்களாக விளங்குகின்றன. இந்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் ரசித்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. உங்களுக்கும் அறுபடை வீடுகள், பஞ்சபூத ஸ்தலங்கள், இந்தியாவில் உள்ள எந்த புனித ஸ்தலங்களுக்கு வேண்டுமானாலும் ஒரு நேரடியான வழிகாட்டி தேவைப்பட்டால் ஒவ்வொரு தளத்திலும் வரலாற்றும் தத்துவமும் முக்கியத்துவமும் விளக்கத்துடன் அனுபவிக்கலாம். வெரி ரீசனபிள் ப்ரைஸில் மினிமம் 6 பேருக்கு ஒரு குரூப்பாக எஸ் கைடை நான் அரேஞ்ச் பண்ண முடியும். 6 பேருக்கு குறைவாக இருந்தாலும் உங்களுக்காக நான் டூர் ஏற்பாடுகளையும் செய்ய முடியும். எனது அடுத்தடுத்த பயணங்கள் பற்றிய விவரங்கள் என் பக்கத்தில் பின் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்முடன் ஒன்றாக பயணம் செய்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக புலனம் வழி என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள். 016-471-3037. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களையும் அறுபடை வீடுகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற தகவல்களை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கு அறுபடை வீடுகளின் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம டிக்டாக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.